திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 3 ஆலு இம்ரான். இம்ரானின் குடும்பத்தினர். வசனங்கள் 121 முதல் 130 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وَإِذْ غَدَوْتَ مِنْ أَهْلِكَ تُبَوِّئُ الْمُؤْمِنِينَ مَقَاعِدَ لِلْقِتَالِ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. நபியே, இறை நம்பிக்கையாளர்களை போருக்கான இடங்களில் நிறுத்துவதற்காக உமது குடும்பத்தாரிடமிருந்து காலையில் நீர் சென்றதை நினைத்து பார்ப்பீராக. அல்லாஹ் செவியேற்பவன், நன்கறிந்தவன். إِذْ هَمَّ الطَّائِفَتَانِ مِنكُمْ أَن تَفْشَلَا وَاللَّهُ وَلِيُّهُمَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ. உங்களில் 2 பிரிவினருக்கு அல்லாஹ் உதவுவனாக இருந்த நிலையிலும் அவ்விரு பிரிவினரும் கோழையாகி பின்வாங்கிவிட எண்ணியதை நினைத்து பார்ப்பீராக. இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. பத்ரு போரில் நீங்கள் பலவீனமாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவினான். எனவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹுவை அஞ்சுங்கள். إِذْ تَقُولُ لِلْمُؤْمِنِينَ أَلَنْ يَكْفِيَكُمْ أَنْ يُمِدَّكُمْ رَبُّكُمْ ب3,000 مِّنَ الْمَلَائِكَةِ مُنْزَلِينَ. வானிலிருந்து இறக்கப்பட்ட 3000 வானவர்களை கொண்டு உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று இறை நம்பிக்கையாளர்களிடம் நீர் கூறியதை நினைத்து பார்ப்பீராக. بَلَى إِن تَصْبِرُوا وَتَتَّقُوا وَيَأْتُوكُم مِّن فَوْرِهِمْ هَٰذَا يُمْدِدْكُمْ رَبُّكُم ب5,000 مِّنَ الْمَلَائِكَةِ مُسَوِّمِينَ. மேலும் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு இறையச்சத்துடன் இருந்தால் அவர்கள் இப்போது திடீரென உங்களிடம் வந்தாலும் அடையாளமிடப்பட்ட 5000 வானவர்கள் மூலம் உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவுவான். وَمَا جَعَلَهُ اللَّهُ إِلَّا بُشْرَىٰ لَكُمْ وَلِتَطْمَئِنَّ قُلُوبُكُم بِهِ وَمَا النَّصْرُ إِلَّا مِنْ عِندِ اللَّهِ الْعَزِيزِ الْحَكِيمِ. உங்களுக்கு நற்செய்தியாகவும் இதனால் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்காகவுமே அல்லாஹ் இதை செய்தான். உதவி என்பது மெய்த்தவனும் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹ்விடமிருந்தே தவிர வேறில்லை. لِيَقْطَعَ طَرَفًا مِّنَ الَّذِينَ كَفَرُوا أَوْ يَكْبِتَهُمْ فَيَنقَلِبُوا خَائِبِينَ. இறை மறுப்பாளர்களில் ஒரு பகுதியினரை அழிப்பதற்காக அல்லது அவர்களை இழிவுபடுத்தி அவர்கள் தோல்வியடைந்து திரும்பிச் செல்வதற்காக இவ்வாறு செய்தான். لَيْسَ لَكَ مِنَ الْأَمْرِ شَيْءٌ أَوْ يَتُوبَ عَلَيْهِمْ أَوْ يُعَذِّبَهُمْ فَإِنَّهُمْ ظَالِمُونَ. நபியே, அல்லாஹுவின் அதிகாரத்தில் உமக்கு எதுவும் இல்லை. அவன் அவர்களை மன்னிப்பான் அல்லது அவர்களை தண்டிப்பான். அவர்கள் அநியாயக்காரர்களே. وَلِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ يَغْفِرُ لِمَن يَشَاءُ وَيُعَذِّبُ مَن يَشَاءُ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன. தான் நாடியோரை மன்னிப்பான், தான் நாடியோரை தண்டிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன். يا أيها الذين آمنوا لا تأكلوا الربا أضعافا مضاعفة واتقوا الله لعلكم تفلحون. இறைநம்பிக்கை கொண்டோரே, பன்மடங்காக வளரும் வட்டியை உண்ணாதீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை அஞ்சுங்கள்.
ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.